வணக்கம் வேண்பெரிய யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கோம். மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ மேட்சுக்கான ஆன் டைம் ஃப்ளோ சான்சஸ் எல்லாம் அங்கேயுமே கொடுத்துட்ருப்போம். மேட்ச் எப்படி மூவ் ஆகும், ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐபிஎல் முடியுது அப்படின்னா கிட்டத்தட்ட வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் மற்ற டோர்னமெண்ட் எல்லாத்துக்குமே எஸ்எல் டீம்ஸ் அதில் ப்ரொவைட் பண்ணுற ஐடியா வச்சுருக்கோம். அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சண்டே 2 மேட்ச் இருந்துச்சு. நம்ம வீடியோ போட முடியாதுன்னு சொல்லிட்டோம். சின்ன ஒர்க், பர்சனல் ஒர்க்கு. இப்போது இனி தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். வீக்கு எண்டில் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ மற்றவைஸ் எல்லா நாளும் வீடியோ வந்துடும். ஓகே, ஐபிஎல்லோட 47வது மேட்ச்சு ஆர்ஆருக்கும் ஜிடிக்கும் இடையில் நடக்குது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்ஆரோட லெவல். ஸோ ஆர்ஆர் ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். ஸோ சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் அவைலபிள் இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி லெவல்ஸில் வரவும் வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அன்அவைலபிள் எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது ஓரளவுக்கு ஃபிட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு தான் வருது. ஸோ அவர் ப்ளே பண்ணுறக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி எடுத்துக்கங்க. வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஸோ யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஸோ வைபவ் சூரியவன்சி வாய்ப்பு கொடுத்தாங்க, நல்லா தான் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவரை எடுத்துகிட்டு வருவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அவரை தவிர்த்து எஸ் துபே, ஸோ அவரை வேணால் இந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இவர் ஒன் டவுனில் ப்ளே பண்ண வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது சஞ்சு சாம்சன். ஸோ இது மட்டும் ஆர்ஆரோட லெவலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை எஸ் துபே அல்லது சஞ்சு சாம்சன் ஆர் சூரியவன்சி சஞ்சு சாம்சன். ஸோ இவங்களுக்கு இடையில் மட்டும் ஸ்வீப் இருக்கும். மற்றபடி சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் ஃபசலா ஃபரூக்கி 2வது மேட்சாக வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அவருமே ஃப்ளாப்பு. ஸோ அந்த இடத்துல ஆகாஷ் மத்வாலை நாம் யோசிக்கிறோம். பட் அவர் எப்படி யோசிப்பார் அப்படின்னு தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த 2-3 ஸ்வாப் இருக்கும். ஸோ ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மேட்சாக இருக்குது. ஸோ வந்தாலும் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசித்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, ஜிடி சைடு அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரியான லெவல் தொடர வாய்ப்பு இருக்கும். பேட்டிங் ஆர்டர் கண்டிப்பாக இதில் இருக்கிற மாதிரி இருக்காது, மாறும் சுச்சுவேஷனை பொறுத்து. ராகுல் தெவாட்டியா லாஸ்ட்டு டைம் 2 டவுன் பிளேஸில் வந்தார். இந்த மேட்ச் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ரூத்தர் போர்ட் முன்னாடி ஸோ அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறமா ஷாருக்கான் தெவாட்டியா. ஸோ அப்படி மாற வாய்ப்பு இருக்கும். மேட்சோட ஃப்ளோ அப்படிங்கிறத ஸோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து மாறலாம். லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. சேம் இதே லெவலோட தொடர தான் வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ ஓகே, என்ன பண்ணியிருக்கோம், ஸோ எதை வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. இப்போ சஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆகாஷ் மத்வால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 விஷயங்கள். ஸோ ஆகாஷ் மத்வால் சொன்னோம், ஃபரூக்கிக்கு ஓவராக. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ட் இருக்குதுன்னா திரும்பவும் தீக்ஷனா பக்கம் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஆர்ஆரில் கண்டிப்பாக சேஞ்சஸ் எதிர்பார்க்கணும். ஸோ நம்ம டேபிள் யூஸ் பண்ணி மெம்பர்ஸாக இருக்கிறவங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி ஆன் டைமில் தான் டேபிள்ஸை நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி இப்போது நேற்று விளையாண்ட ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் 30,000 வின் பண்ணிக்கிறாரு. அவருக்கு ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இங்கே நமக்கு கொடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மேட்ச்சுக்கு நம்ம வீடியோ கூட கொடுக்கல, நம்ம சப்ஸ்கிரைபர் வின் பண்ணிக்கிறார். ஸோ அப்படி டேபிள்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு மெம்பராக இருக்கலாம். மேபி கேப்டன் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ண புரிஞ்ச மெம்பராக இருக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு என்ன தான் ஒரு சிலர் பேட் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ குறிப்பிட்ட ஒரு நபர் இல்லை, ஒரு 2-3 பேர்த்துக்கு மேலேயே கமெண்ட்ஸ் மாறி வந்திருந்தது. ஸோ அதை பற்றி கேட்டோம். ஓகே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அதை தான் எவ்வளோ பேருக்கு புரியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ பேர்த்துக்கு புரியல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கமெண்ட்ஸை கேட்க சொன்னோம். ஸோ எதுவாக இருந்தாலும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஸோ நம்ம இது மாதிரியே தொடரலாம். ஓகே, இப்போ லெவல்ஸை பார்த்துட்டோம். லெவல்ஸில் சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். இப்போ சஞ்சு சாம்சன், துருவ் ஜூரல்,
விக்கெட் கீப்பிங்கில் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே போல் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறது சூரியவன்சி அல்லது எஸ் துபே. பவுலிங்கில் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கலாம், அது ஃபசலாக் ஃபருக்கி. ஸோ அந்த இடத்துல வந்து ஆகாஷ் மத்வால் ஆர் தீக்ஷனா, ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா. ஜிடி பொறுத்தளவுக்கு இருக்கலாம் ஏதாவது ஒரு சேஞ்சு. ஸோ அது பெருசாக கண்டுக்க வேண்டியதில்லை, இப்போதைக்கு அதை கணிக்க முடியாது. ஓகே, இப்போ இதுபடி பார்த்துக்கலாம். பேட்டர்ன் பாசிபிலிட்டி 1 or 2 அப்படிங்கிறது தான் விக்கெட் கீப்பிங்க்கு சான்ஸ் இருக்குது இந்த மேட்ச்சு. சஞ்சு வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது கண்டிப்பாக 2 விக்கெட் கீப்பருக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ 1 or 2 அப்படிங்கிறது பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஞ்சு உள்ளே வர்றாருன்னா துருஜூரல் கூட ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சஞ்சு உள்ளே வரும்போது பிக்கிங் பேஸில் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. துருஜூரோட பர்சன்டேஜ் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நடந்துச்சுன்னா ஜூரல் மேபி திரும்பவும் ட்ரீம் டீம் என்ட்ராக ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சஞ்சுவோட பர்சன்டேஜ் எங்கே இன்க்ரீஸ் ஆகுது, திருஜூரோட பர்சன்டேஜ் வந்து எங்கே குறையுது அப்படிங்கிறது. கண்டிப்பாக 50 பிலோ ஆயிடுவார், சஞ்சு கண்டிப்பாக 50 எபோவ் மாறுவார். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஜூரலை நீங்கள் ட்ரீம் டீமில் பிக் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. பட்லர் சஞ்சில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ எப்படி பிக் பண்ணலாங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டோம், அதிகமான பிளேயர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ அடுத்து பேட்டிங் செக்ஷன் வந்துட்டோம் அப்படின்னா, பேட்டர்ன் பாசிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போதைக்கு துபே இருக்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அதை பார்த்துக்கணும் ஆன் டைமில். ஸோ அதை பார்த்துக்கிட்டு மினிமம் 2 பிளேயர் அப்படிங்கிற சாய்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 4 பிளேயர் வரைக்கும் கூட ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகலாம். ஸோ மினிமம் 2லிருந்து 4 பிளேயர் வரைக்கும் பேட்டிங் கேட்டகரியில் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஆல்ரவுண்டர் கேட்டகரி. ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 பிளேயர் இந்த மேட்ச்சு பாசிபிலிட்டி அதிகம். மினிமம் 2 பிளேயர். ஸோ மேக்ஸிமம் 3 வரைக்கும் போகலாம். ஸோ அதை தாண்ட வாய்ப்பு இல்லை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்து பவுலிங் கேட்டகரி என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கலாம்னா, இப்போ இருக்கக்கூடிய லெவல், ஸோ ஃபருக்கியை தான் நம்ம வச்சு எடுத்திருக்கோம். ஸோ ஃபருக்கி இல்லாமல் போகிற பட்சத்தில் மத்வால் உள்ள வந்தால், ஸோ இந்த இடத்த கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஃபருக்கி இல்லை, ஸோ அதுக்கு பொதுவாக ஆகாஷ் மத்வால் தான் உள்ளே வராரு லெவல்ஸில். அப்படிங்கும்போது என்ன மாதிரி பேட்டர்ன் பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னா, மினிமம் 3 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபருக்கிக்கு பொதுவாக மகேஷ் தீக்ஷனா வர்றாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவோம். அப்படி தீக்ஷனா வரும்போது மினிமம் 2லிருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் என்ன ஸ்வாப் ஆகும். ஸோ மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற கணக்கே வச்சுக்குவோம், 3 பிளேயர்லேருந்து 4 பிளேயர் வரைக்கும் பேட்டர்ன் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. ஒருவேளை ஃபருக்கி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல திரும்பவும் அதே கால்குலேஷன் தான் வரும். 2லிருந்து 4 அப்படிங்கிற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கணக்கு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பேட்டர்ன் பாசிபிலிட்டி என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு ரீவைண்ட் பண்ணிட்டோம். 1 or 2, 3 or 4, 2 or 3, அகெயின் 3 or 4. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு இடத்துல இந்த மினிமம் சொன்னது, ஒரு இடம் மேக்ஸிமம் வைக்கிறீங்கன்னா ஒரு இடத்துல மினிமம் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி தான் வரும். ஸோ அதை திங்க் பண்ணி ஆன் டைம் ட்ராக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற பட்சத்தில் எடுத்துக்கலாம். மேட்ச் வந்து ஜெய்ப்பூரில் நடக்குது. ஸோ இங்கே வந்து ஆவரேஜாக 180, 190 அந்த ரேஞ்சில் ஸ்கோர் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆன் டைம் ட்ராக்கை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. நீங்களாக நேரில் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறது பேட்டிங்கில் நல்லா ரன் வருங்கிற நேரத்தில் உங்களுக்கு விக்கெட்டுகள் போயிட்டுருக்கும். ஓகேங்களா. இல்லைன்னா 2 சைடும் டீமை போடுற மாதிரி பார்த்துக்கலாம். பவுலிங் பேஸ்னால் இப்படி, பேட்டிங் பேஸ்னால் இப்படி, அப்படி கூட யோசிச்சுக்கலாம். ஓகே, இப்போ பேட்டர்ன் பாசிபிலிட்டி பார்த்துட்டோம். ரைட் பண்ணணுன்னா விக்கெட் கீப்பிங்கில் 1 or 2, பேட்டிங்கில் 3 or 4, ஆல்ரவுண்டரில் ஸோ 2 or 3, பவுலிங்கில் 3 or 4. ஸோ இதை வச்சு நீங்கள் பேட்டர்ன் பாசிபிலிட்டி போட்டுக்கலாம். 1, 3, 3, 4. ஸோ இந்த பேட்டர்ன் ஒன்று பாசிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி 1, 4, 2 இப்படி எடுக்கலாம். ஸோ 1, 4 அப்படிங்கும்போது 5, 7, ஸோ 2, 4. ஸோ இது ஒரு 2வது பேட்டர்னாக எடுத்துக்கலாம். ஸோ 1, 3 அகைன் அதே தான். ஸோ இப்போ 2ன்னு எடுத்துட்டிங்கன்னா 2, 3, 2, ஸோ 5, 2, 3, 3, 3. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பேட்டர்ன் வரும். ஸோ அந்த 4 பேட்டர்னுக்குள்ளே டீமை போடுற மாதிரி பார்த்துக்குங்க. மல்டிபிள் டீம் போடுறவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணும்.
மற்ற குறைவான டீம் போடுறவங்க இதில் எதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு உங்களோட பர்சன்டேஜ் அனலைஸ் இதெல்லாமே உள்ளே வச்சு டீமை செட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக பேட்டர்ன் பாசிபிலிட்டி பார்த்துட்டோம். ஸோ வின்னிங் லாஸிங் பற்றி இந்த இடத்துல நம்ம சொல்லியாச்சு ஆல்ரெடி. ஸோ ஜூரல் ஒரு சைடு வச்சுக்கலாம். சஞ்சு வரும்போது பர்சன்டேஜ் குறையுதுன்னா இன்னொரு விக்கெட் கீப்பரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் அப்படின்னா சஞ்சு வர்றாருன்னா பட்லர் அல்லது சஞ்சு, ஸோ அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். வராத பட்சத்தில் இப்போ பட்லர் ஜூரல், ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் தான். வின்னிங் லாஸிங் யோசிக்க வேண்டியதில்லை. அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, வின்னிங் டீமில் தான் வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை, மாற்றி வச்சுக்கலாம். பேட்டிங்கில் இப்போ ஆர்ஆர் வின் பண்ணுறாங்க அப்படின்னா வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயந்தான். சேஞ்சஸ் இருக்கும், அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிக் பண்ணுற மாதிரி வரும். இங்கே ஜெய்ஸ்வாலா, ராணாவா, ஆல்மோஸ்ட் இந்த 2 பேர்த்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்ரெடி டாப் பேட்டர்ஸ் அப்படின்னா அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் 3ஆவது இருக்கக்கூடியது ஹெட்மயர் இருப்பார், ஹெட்மயர், தூபே. ஸோ அவங்கள வின்னிங் பேஸில் யோசிக்க முடியாது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு யார் மெயின் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ லெவல்ஸ் மாறுனா சின்னதாக இதில் சேஞ்சஸ் பண்ணணும். லெவல்ஸ் மாறுச்சுன்னா இங்கே என்ன மாற்றங்கள் இருக்குன்னா ஒரு பிளேயர் வெளியே போயிடுவார். மேபி சூரியவன்சியோ எஸ் தூபேவோ வெளியே போக வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அந்த இடத்த யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிக் பண்ணுற மாதிரி வரும். ஒரு வேளை தூபே லெவலில் இல்லை, அப்போ வின் பண்ணுறாங்க அப்படின்னா சூரியவன்சி இருக்கார் அப்படின்னா அவர் மஸ்ட்டாக தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வின்னிங் டீமுக்கு சூரியவன்சி மஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. ஓகே, லெவலில் ப்ளே பண்ணனால். ஸோ சாய் சுதர்சன், ஸோ 2 பிளேயரில் ஒரு பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜிடி வின் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஜிடி லாஸ், ராணாவும் அந்த இடத்துல தான் இருப்பார். ஸோ அதனால தான் லெவலில் மாறுறதுனால தான் இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்குது. ஸோ லாஸ் ஆகிற டீமுக்கு தான் ஹெட்மயர், தூபேயில் ஏதாவது ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இன் பண்ணுற மாதிரி வரும். இது ஆர்ஆர் சாயின்னு சொல்லிட்டேன், ஜெய்ஸ்வாலும் சூரியவன்சி. ஓகேங்களா, இவங்க வின்னிங் டீமுக்கு மஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. லாஸிங் டீமில் ஹெட்மயர், தூபே. ஸோ இதில் ஏதாவது ஒரு பிளேயர் இன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும். ஜிடியில் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ சாய் சுதர்சன், கில். ஸோ இந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் ரொம்ப மஸ்ட்டு, 2 பேரும் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகலாம். நிறையா ஒன் சைடு மேட்சஸை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. ஸோ இங்கே முக்கியமாக இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எகைன் அண்ட் எகைன் ஜிடியில் வின்னிங் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம் அப்படின்னா திரும்ப இவங்களே வர்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ நிறைய பேர் தொடர்ச்சியாக அவர்கிட்ட தான் போயிருந்தாங்க, சாய் சுதர்சன் கிட்ட. இருந்தாலும் எல்லாருமே டீமில் எடுக்கிறவங்க கில்லை வச்சுருப்பாங்க. அப்போது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு நமக்கு கில்லுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் மேட்ச் மாறி இருந்தது. ஸோ இதுதான் அந்த ஃபேண்டசியை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்கிறது. இந்த மேட்சும் அது போல் தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் விகிதங்கள் இதெல்லாமே பார்க்கும்போது கில்லும் இம்பார்ட்டண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் மேபி இது மாறலாம். ஸோ டாப் 4 பிக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ சாய் சுதர்சன், கில்லில் ஒரு பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு ரிமைண்ட் பண்ணிக்கலாம். இது வின்னிங் டீமுக்கு. ஒருவேளை லாஸ் ஆகிறாங்க, ஜிடி லாஸ் ஆகுதுன்னா நீங்கள் அந்த இடத்துல ரோத்தர் போட்ட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது பேட்டிங் கேட்டகரி. ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆர்ஆர் சைடு திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ரியான் பராக் தான் அந்த இடத்த வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்ஆர் வின் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு ரியான் பராக் வருவார். லாஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வருவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா, அதே போல் இந்த சைடு யோசித்தோம் அப்படின்னா ஜிடி பற்றி யோசித்தோம் அப்படின்னா யார் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா இப்போ ஓத்திக்கு வாஷிங்டன் சுந்தர லெவலில் வச்சுருக்காங்க. பட் இங்கே மஸ்ட் இம்பார்ட்டண்ட் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பேட்டிங் ஆர்டர் சம்திங் ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டம். இந்த மேட்ச்சில் ஆல்ரவுண்டரை ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 3வது ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் போகிறீங்கன்னா இவங்களில் யாராவது ஒருத்தர் உள்ளே வரணும். ஸோ க்ளோஸாக போகுது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படிங்கிற இடத்துல இந்த 3 பிளேயரில் ஜிடியிலிருந்து ஒரு பிளேயர் வருவாங்க.
இதில் ஆர்ஆர் வின் பண்ணுற கான்செப்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயரை நீங்கள் உள்ளே வைக்கணும். ஸோ ஆர்ஆர் வின் பண்ணுதுன்னு டீமுக்கு போடுறீங்க அப்படின்னா இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் டெஃபினட்டாக உள்ளே வருவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஸோ ரேன் பராகோ ஹசரங்காவோ நீங்கள் பிக் பண்ணுற இடத்துல டெஃபினட்டாக இந்த ஒரு பிளேயரும் வேணும் அப்படின்னு யோசிச்சுக்கலாம். பவுலிங் கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் ஆப்ஷன் சொல்லியாச்சு. ஸோ யாரெல்லாம் முக்கியம், ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய லெவலுக்கு ஃபரூக்கி தான் ப்ளே பண்ணுறாரு அல்லது ஆகாஷ் மத்வால் தான் உள்ளே வராரு அப்படின்னா ஆர்ஆரில் ரொம்ப முக்கியமான பிளேயர் ஆர்ஆருக்கு வின் பண்ணுறாங்க ஆர்ஆர் அப்படிங்கிற இடத்துல சந்தீப் சர்மா வந்து இருப்பார். ஓகேங்களா? சந்தீப் சர்மா ஆர்ச்சரை தாண்டியும் ஆர்ச்சரும் முக்கியம்தான், பட் ஆர்ச்சரை தாண்டியும் சந்தீப் சர்மாவுக்கு ஒரு வின் ஆகுது ஆர்ஆர் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். இப்போ ஆகாஷ் மத்வாலா அல்லது ஃபரூக்கியா யார் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களும் ஒரு வின்னிங் டீம் பாசிபிலிட்டியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இதுவே லாஸ் ஆகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல யாருக்கு கொஞ்சம் அப்போவும் ஒரு பவுலர் 2 பவுலர் வின் ஆகிறாங்கன்னா அப்போ தேஷ்பாண்டே ஃபரூக்கியில் ஏதாவது ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி போகிறக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஆர்ஆர் சைடு. ஜிடி சைடு யார் இம்பார்ட்டண்ட் பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், பிரதீஷ் கிருஷ்ணா தான் வின் பண்ணுற இடத்துல முக்கியமான பிளேயர்ஸாக இருப்பாங்க. இதில் ஒரு பிளேயர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சிராஜ் நல்லா பண்ணுறாரு அப்படின்னா ஸோ இன்னொரு சப்போர்ட்டிவ் பவுலராக ரஷீத் கான் அல்லது சாய் கிஷோரில் ஒரு பவுலர் உள்ள வின் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வின்னிங் சைடுக்கு. இப்போ லாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற இடத்துலையும் இப்போ பிரதீஷ் கிருஷ்ணா மேபி பிரதீஷ் கிருஷ்ணா மட்டும் வின் ஆகலாம். ஸோ அகெயின் ரஷீத் கான், சாய் கிஷோரில் கூட ஒரு பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்து நம்ம இந்த டைப்பில் இது லெவல்ஸ் ஜிடியில் மாறுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் எடுத்திருக்கோம். அப்படி பார்த்தா இந்த மேட்ச் ஆர்ஆர் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னா கூட மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக போய் தான் ஆர்ஆர் வின் பண்ணுற மாதிரி தெரியும் பவுலர்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது. ஓகேங்களா? ஸோ 2 டைப்பில் நீங்கள் ஜிடி வின் அப்படின்னு டீம் மேக் பண்ணலாம், அல்லது ஆர்ஆர் க்ளோஸாக வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 டைப் போதும். ஆர்ஆர் சைடு ஒன் சைடாக வின்னிங் வரும் அப்படிங்கிற மாதிரியான டீமை போட வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து எதை எடுத்துக்கலாம். அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். ரொம்ப பொறுமையாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் பாஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது கேப்டன் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு கேப்டன் ஆப்ஷன் வந்து பேட்டிங்கு பவுலிங்க்கு மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். பேட்டிங்கில் அல்லது பவுலிங்கில் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஓகே, யாரெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குன்னா டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ஸோ சாய் சுதர்சன், சுப்மான் கில்லு, அதே போல் ஆசிஷ் ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா. ஸோ இவங்க எல்லாமே பிக்கிங் பேஸில் யோசித்தாலும் டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த ஒரு காமன் சைட்டும் இல்லை, 2 சைடு எடுத்திருக்கோம். நீங்கள் ஜிடி வின்னுன்னா சாய் கில்லுக்கிட்ட போகலாம், ஆர்ஆர் வின்னுன்னா ஜெய்ஸ்வால், ராணா கிட்ட போகலாம். இந்த ஆர்ஆர் வின் வரும்போது க்ளோஸாக போய் தான் மேட்ச் கொஞ்சம் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசித்தோம் அப்படின்னா ராணா வரைக்கும் நீங்கள் தாராளமாக கேப்டன் போகலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்து பவுலிங்க்கு கேப்டன் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம சொன்ன ஆர்ஆரில் சந்தீப் சர்மாவும். ஸோ இங்கே வந்து சிராஜ், பிரதீஷ் கிருஷ்ணா, சிராஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரஷீத் கான். ரஷீத் கான் பெருசாக இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா கூட ஸோ இப்போ இன்றைக்கி மேட்ச்சு இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஓரளவுக்கு சப்போர்ட் ரோலாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ரேரான கேப்டன் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரஷீத் கானை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு சாய்ஸு ஜோப்ரா ஆர்ச்சர் வர்றாரு, பட் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ். ஸோ இதில் இந்த ஒரு 8 பேர்த்துக்குள்ளே கேப்டன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். ஓகேங்களா? இது கேப்டன் சாய்ஸ். ஸோ வேறு கேட்டகரிக்கு கேப்டன்ஸ் மாறுமா? இப்போ ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கு கேப்டன் போகுமா? இப்போ இருக்கக்கூடிய அமைப்புக்கு மோஸ்ட்லி அது மாதிரி நடந்தது இல்லை. மேபி விக்கெட் கீப்பிங்கில் ஒரு கேப்டன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல துருவ் ஜூரல் ஒரு வேளை பிக்கிங் மாறும் இல்லையா? ஸோ இப்போ சஞ்சு உள்ளே வராரு, 2-3 சேஞ்சஸ் ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி ஏற்படும் போது டாப் 4லேயே வேல்யூவே மாறுது. ஸோ 4வது பிக்குக்கு உங்களுக்கு சஞ்சுவை வந்து பிக் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி எடுத்துக்குவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. கேப்டன் விசி இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா அப்போ மட்டும் இங்கே விக்கெட் கீப்பிங்க்கு கேப்டன் போகலாம். அதில் வந்து இப்போதைக்கு துருவ் ஜூரல் ஒரு சாய்ஸ் ஆகும். ஸோ பட்லர் எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கம்மி தான் கேப்டன் அளவுக்கு. இருந்தாலும் ஓகே, சூஸ் பண்ணுறவங்க சூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இது எல்லாமே எப்போது பிக்கிங் பேஸில் நிறைய விஷயங்கள் மாறும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். லெவல்ஸில் 2 டீம்லேயுமே ஒரு 2-3 சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா டாப் 4 செக் பண்ணிக்கங்க. இன்னொரு விக்கெட் கீப்பர் இப்போ டாப் பிக் வந்து பட்லர் தான், இன்னொரு பிக்கும் உள்ளே வருது அப்படிங்கிற பட்சத்துலையோ அல்லது கேப்டன் வீசி ஏதாவது ஒன்று வந்து விக்கெட் கீப்பிங்கில் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது மோஸ்ட் பிக் டீமை பிக் பண்ணி பார்க்கும்போது கேப்டன் வீசி யார் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பிக் பண்ணிக்கலாம். இப்போ சாய் சுதர்சன் கேப்டனாகவும் ஜெய்ஸ்வால் வீசியாகவும் இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இந்த அமைப்புக்கு பேட்டிங் பவுலிங் தான் கேப்டன் சாய்ஸு அப்படிங்கிற மாதிரி வரும். இதில் மாறுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது டாப் 4ல் இன்னொரு பிக்கும் விக்கெட் கீப்பிங்கில் வருது, இந்த 2 அமைப்புக்கும் வந்தால் மட்டும் விக்கெட் கீப்பிங்கில் கேப்டன் போகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ சரியாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.